தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். சட்டப்பேரவை கூடியதும் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் வெளிநடப்பு செய்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். சட்டப்பேரவை கூடியதும் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சட்டப்பேரவையில் இன்று அதிமுக சார்பில் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும் என நேரம் கேட்கிறார்கள். அதற்கான நேரம் இன்று கொடுக்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு மறுத்த நிலையில் தற்போது அதிமுக பேரவையில் அமளியில் ஈடுபட்டார்கள். சட்டப்பேரவை விதி 72 கீழ் எதிர்க்கட்சியினர் ஒரு தீர்மானத்தை கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. அது குறித்து கேள்வி எழுப்புவதற்கும் அதிமுக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினருக்கு தற்போது அந்த உரிமை இருக்கிறது என அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அவை முன்னவர் துரைமுருகன் அவை எண் விதி 72 படி ஒரு தீர்மானத்தை கொடுப்பதற்கு எதிர்க்கட்சியினருக்கு உரிமை உள்ளது. ஆனால் சபாநாயகர் தான் அது குறித்து முடிவெடுக்க வேண்டும். அவர் இன்று முடியாது என்று சொல்லிவிட்டால் விதிக்கு மீறி, சட்ட விதிகளுக்கு மீறி வேறு எதுவும் வாய்ப்பு கொடுக்க முடியாது என அவை முன்னவர் தெரிவிக்கிறார். அதன் காரணமாக தங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நேற்று 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சபாநாயகர் அப்பாவை சந்தித்து அதிமுக சார்பில் ஒரு தீர்மான கடிதம் கொடுக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது முன்னதாகவே கொடுக்க வேண்டும், ஒரு கருப்பொருளை கொடுக்க வேண்டும், அரை மணி நேரத்திற்கு முன்பாக கொடுங்க என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அதிமுக சார்பில் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. அமைச்சர்கள் பொன்முடி, KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சி சார்பில் தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இங்கு பேச வேண்டும், அது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும், அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அதிமுகவினர் அவரிடம் கேள்வி எழுப்ப முயற்சி செய்தனர். இன்று சட்டப்பேரவையை பொறுத்தவரைக்கும் வினாக்கள் விடைகள் நேரம் கிடையாது, மேலும் 0 நேரமில்லா நேரமும் கிடையாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். பதிலுரை மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மட்டுமே நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்து தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் சத்து போச்சு. எங்கே போச்சு, எங்கே போச்சு, ஜனநாயகம் எங்கே போச்சு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.